அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்திலிருந்து நம்மளுடைய கலந்துரையாடல் நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கு. இப்பொழுது இந்த வாகை தமிழ்ச்சங்கத்தோட நிறுவனர் தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் குழுவில் பயணிக்கக்கூடிய மற்ற உறுப்பினர் அனைவருக்கும் முதலாவதாக வணக்கம். அடுத்து நம்ம இந்த குரல் மன்றத்துல இன்றைய அதிகாரமாக 6வது அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிற அதிகாரத்துல ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு நடக்க இருக்கு. இதுல பங்கு பெறக்கூடிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் முதல்ல எங்க வாகை தமிழ் சங்கத்தின் வாயிலாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக முனைவர் ரா பாண்டீஸ்வரி அம்மா இருக்கீங்களாம்மா? இருக்கேன். வாங்கம்மா. உங்களுடைய மேலானதொரு கருத்துக்களை இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில தரதுக்காக உங்களை வரவேற்கிறோம். வாருங்கள் அம்மா, தங்களுடைய கருத்துக்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் முனைவர் ரா பாண்டீஸ்வரி, நிர்வாக செயல் அதிகாரியாக இண்டோ பயோமெட் பிரைவேட் லிமிடெட் என்ற வாகை குரல் மன்றத்தின் சார்பாக இன்று நாம் பார்க்க போகிற திருக்குறளானது அறத்துப்பாலில் இல்லறவியலின் கீழ் வரும் 6வது அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் ஆகும். ஒரு மனிதனின் இல்லற வாழ்க்கை சிறக்க அவனுக்கு அமையும் மனைவி எத்தகைய நற்பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் தனது 10 குறட்பாக்களின் வழியாக இங்கு விளக்கியுள்ளார். இத வெறுமனே ஒரு மனைவி அப்படிங்கிற இதுல இருந்து கொஞ்சம் தாண்டி கணவன் மனைவி, ஏன்னா வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணாகவும் பெண்ணுக்கு ஒரு ஆணாகவும் இருக்கணும். இப்ப திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரு. ஆனா இது சில விஷயங்கள் ஆண்களுக்கும் பொருந்தி போகக்கூடியதாகவும் இருக்குது அப்படிங்கிறதையும் என்னோட தரப்பு வாதமா நான் இந்த இடத்துல வைக்கிறதுக்காக விரும்புறேன். இதுல பார்த்தோம்னா இந்த 10 குறட்பாக்கள்ல நான் ஒரு 6 குறட்பாக்களை எடுத்து நான் என்னோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். அதுல 51வது குறளா இருக்கக்கூடிய மனைத்தக்க மாண்புடையாள் ஆகிதற் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்றாரு. இல்லறத்துக்குரிய பண்புகளுடன் பொருள் வளத்துக்கு தகுந்தவாறு குடும்பம் நடத்துபவள் கணவனின் வாழ்வுக்கு பெருந்துணையாவாள். அப்ப ஒரு மனைவியா இருக்கிறவ தன்னோட கணவன் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட குடும்ப வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்ப தலைவிக்கு திருவள்ளுவர் இந்த 51வது திருக்குறள்ல எடுத்து சொல்றாரு. அடுத்ததா பார்த்தோம்னா மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினன் இல் அப்படின்னு 52வது குறளா சொல்றாரு. நட்பண்புள்ள மனைவி அமையாத இல்வாழ்க்கை எவ்வளவு சிறப்புடையதாக இருந்தாலும் அதற்கு தனிச்சிறப்பு கிடையாது அப்படின்னு இந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா ஒரு பெண், ஒரு மனைவி அப்படிங்கிறவ ஒரு குடும்பத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் அந்த வீடு வீடா இருக்கும். என்ன சொன்னாலும் எவ்வளவு சண்டைகள் போட்டாலும் வீட்டுல ஒரு பெண் இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியும். அததான் இந்த அப்ப ஒரு நல்ல பண்புடைய ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை கண்டிப்பா சிறப்புடையதாதான் இருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் இங்க பதிவு பண்றாரு. அடுத்த குறள் என்ன அப்படின்னா இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை அப்படின்னு 53வது திருக்குறள் சொல்றது. இதுல நல்ல பண்புடைய மனைவி அமைந்த வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும், அப்படியொரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு.
இதுவும் அந்த முன்னாடி சொன்ன அதே திருக்குறளோட அந்த இதுதான். ஒரு மனைவி வந்து இத வந்து அப்படியே நம்ம மனைவி அப்படிங்கறத அதோட பொருத்தி பாக்குறத தாண்டி கணவனுக்குமே இது வந்து பொருந்தக்கூடியதா நான் இந்த இடத்துல வந்து பாக்குறேன். அடுத்து ஒரு ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு திருக்குறள் அப்படின்னு சொன்னா இந்த 55வது இத வந்து சொல்லலாம். தெய்வம் தொழா அல் கொழுநன் தொழுதொழுவால் பெய்யென பெய்யும் மழை அப்படின்னு. இந்த திருக்குறளுக்கு வந்து நான் விளக்க உரை பார்க்கும்போது நிறைய சாலமன் பாப்பையா, புலியூர் தேசிகன் அவங்களோட விளக்க உரையெல்லாம் பார்க்கும்போது ஒரு விதத்துல இருந்தது. ஆனா கலைஞர் கருணாநிதி அவங்களோட விளக்க உரை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அதுல இருந்து மாறுபட்டு இருந்தது. மத்த எல்லாருமே வந்து தன்னோட கணவனை தெய்வமா கடவுளா பார்க்கணும். ஒரு கடவுளோட வாக்க வந்து நம்ம எப்படி மேலானதா கருதி நம்ம செய்வோமோ அதே மாதிரி ஒரு கணவனோட வாக்கையும் நம்ம அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பெண் வந்து மழை பெய்யி அப்படின்னு சொன்னா உடனே பெஞ்சிரும் அப்படின்னு எல்லாருமே திருக்குறள் எல்லாருமே வந்து அந்த விளக்க உரையில வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா கலைஞர் கருணாநிதி அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே ஒரு பெண்ணிய சிந்தனையாளரா இருந்திருக்காங்க. ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எப்பயுமே பதிவு பண்ணக்கூடியவங்களா இருக்கிறதுனால அவங்க அதுக்கு என்ன விளக்க உரை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவன் வாக்கினை கடவுள் வாக்கினை விட மேலானதாக கருதி அவனையே தொழுதிடும் மனைவி பெய் என ஆணையிட்டவுடன் அஞ்சி நடுங்கி பெய்கின்ற மழையைப் போல தன்னை அடிமையாக எண்ணிக்கொள்பவளாவாள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது இந்த இடத்துல வந்து திருவள்ளுவர் வந்து தன்னோட கணவனை தெய்வமா மதிச்சு அந்த வாக்கினை வந்து நீங்க காப்பாத்துனீங்கன்னா தான் ஒரு மழை பெய் அப்படின்னு சொன்னா பெஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த மாதிரி வந்து ஒரு ஆண்கள் சொல்றது எப்பயுமே கரெக்ட், அதை நம்ம அப்படியே வேத வாக்கா எடுத்து செய்யணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஒரு குடும்பம்னு இருக்கும்போது ஆணும் பெண்ணும் சேர்ந்து தங்களோட கருத்துக்களை வந்து பரிமாறிக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு எது நல்லது அப்படிங்கறத தெரிஞ்சு அதுபடி செய்யறது வந்து சரியா இருக்கும் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல என்னோட புரிதல் வந்து அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வேத வாக்கா எடுத்து செய்யணுங்கிற அவசியம் வந்து ஒருவேளை அந்த காலகட்டத்துல இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து ஆணும் பெண்ணும் சமம், 2 பேருமே படிக்கிறோம். அப்ப 2 பேருக்குமே கலந்து ஆலோசித்து எது சரியான முடிவோ அதை வந்து இன்னொருத்தங்க ஏத்துக்கிறது சரியா இருக்கும்னு என்னோட பார்வையை நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்க ஆசைப்படுறேன். அதே மாதிரி புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை அப்படின்னு 59வது திருக்குறள்ல சொல்றாங்க. அதாவது புகழுக்குரிய இல்வாழ்க்கை அமையாதவர்கள் தம்மை பழித்து பேசுவோர் முன் தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் குன்றி போய் விடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஒரு புகழுக்குரிய இல்வாழ்க்கை அப்படிங்கறத அமைக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு பெண் நினைச்சா மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த குடும்பத்துல பெண்ணுக்கு அதிக பொறுப்பு இருக்கு. அதே சமயம் பெண் என்ன செய்யறா, என்ன தியாகம் செய்யறா அந்த குடும்ப வாழ்க்கையை கட்டமைச்சு எடுத்துட்டு போறதுல அப்படிங்கிற புரிதல் வந்து கண்டிப்பா ஆண்களுக்கும் இருக்கணும். அப்பதான் வந்து என்ன ஆகும், அந்த இல்வாழ்க்கை வந்து ஒரு புகழ்மிக்க இல்வாழ்க்கையா மாறும். அப்படி இல்ல பெண் எந்த நிறைய சரியா இருந்து ஆண் வந்து சரியானவங்களா இல்ல அப்படின்னு சொன்னாலும் ஒரு நல்ல குடும்பத்தை வந்து கட்டமைக்கவே முடியாது. இன்னைக்கு நம்ம பாக்குற நிறைய இடத்துல பெண்கள் வந்து பெரிய பொறுப்புகளை வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனா ஆண்கள் வந்து என்ன பண்றாங்க, அது அந்த அளவு பொறுப்புகளை வந்து எடுத்துக்காம குடி நிறைய கெட்ட பழக்கங்களுக்கு உள்ளாகும் போது இப்படியே வந்து அந்த இடத்துல வந்து அது ஒரு நல்ல குடும்பத்தை கட்டமைக்க முடியாம இருக்கும். போன வாரம் நமக்கு திருக்குறள் நம்ம பேசணும் இல்லையா, அதுல வந்து அந்த அன்பும் அரண் அந்த ரெண்டும் இருக்கும்போது மட்டும்தான் அதுதான் வந்து ஒரு நல்ல இல்லறத்தை கட்டமைக்க கூடியதா இருக்கும். அதே மாதிரி ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது அந்த 2 பேருமே ஆண் பெண் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து துணையானவங்களா இருக்கணும். ஈருடல் ஓர் உயிர் போல இருக்கணும். அதுதான் வந்து திருவள்ளுவர் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இருநோக்கு இவளுங்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்றும் அந்நோய் மருந்து. கணவன் மனைவிக்கு வரும் சின்ன சின்ன மனஸ்தாபங்களுக்கு அவர்களின் அன்பான பார்வையும் புன்னகையுமே சிறந்த மருந்தா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
திருவள்ளுவர் வந்து நமக்கு இந்த இடத்துல சொல்றாரு. அதே மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எப்பயுமே வந்து எல்லாமே மகிழ்ச்சியாவே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சின்ன சின்ன சண்டைகள் வந்து கண்டிப்பா ஒரு இல்லற வாழ்க்கையில வந்து வரதான் செய்யும். ஆனா அந்த சின்ன சண்டைகள் வரும்போது கூட யாரு வந்து விட்டு கொடுத்து அதை வந்து சரி பண்றாங்க அப்படிங்கிற இடத்துலதான் அந்த இல்லறத்தோட அழகே வந்து இருக்கு. அதாவது நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு உணவுல எப்படி ஒரு உப்பை நம்ம வந்து அளவா சேர்த்துக்குவோமோ, அது மாதிரி சின்ன சின்ன ஊடல்கள் வந்து என்னவா அளவா இருக்கும்போது அந்த குடும்ப வாழ்க்கை வந்து ஊடலோட இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யமானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வள்ளுவர் வந்து ஒரு 5 விதிகளை வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒப்புரவு ஒழுகு, ஒத்துப்போதல், இன்சொல் பேசுதல், விருந்தோம்பல், மன்னிக்கும் குணம், பொருளாதார புரிதல். இந்த 5ம் இருக்கும்போது ஒரு இல்லற வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமானதா இருக்கும் அப்படின்னு 5 விதிகளை வந்து வள்ளுவர் நமக்கு சொல்றாரு. அதை தாண்டி ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல இனிமையான ஒரு வெற்றிகரமான திருமண வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு 15 விதிகளை வந்து நான் இந்த இடத்துல வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். முதலாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரஸ்பர மரியாதை. அதாவது ஆணோ பெண்ணோ 2 பேருக்குமே வந்து சுயமரியாதை இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் தன்னோட வாழ்க்கை துணைக்கு நாம வந்து மத்தவங்க முன்னாடி தாழ்த்தி பேச கூடாது. அவங்க தவறே செஞ்சிருந்தா கூட அவங்கள வந்து தனிமையில இருக்கும் போதுதான் அவங்களோட தவறுகளை வந்து நம்ம சுட்டி காட்டணும். 2வது வந்து கணவன் மனைவி 2 பேருக்கு நடுவுலையும் ஒரு வெளிப்படையான பேச்சு இருக்கணும். அவங்களோட மகிழ்ச்சி, வருத்தம், பயம் எல்லாமே தன்னோட வாழ்க்கை துணைக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரியான ஒரு வெளிப்படைத்தன்மையோட திருமண வாழ்க்கை அமையணும். அதே மாதிரி 3வதா தரமான தனி நேரம், குவாலிட்டி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்கு நடுவுல ஒரு குழந்தை வந்துருச்சு, இந்த வந்து உறவினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்யோன்யமான குவாலிட்டி டைம், தனிமையான நேரத்தை வந்து நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சண்டைகள் வந்து அதிகமா வர்றதை நம்ம வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி சின்ன சின்ன ஆச்சரியங்கள், தன்னோட கணவனுக்கு இது பிடிக்கும் இல்ல தன்னோட மனைவிக்கு இது பிடிக்கும்னு சொல்லி அவங்க மேல நம்ம செலுத்துற சின்ன சின்ன அந்த சர்ப்ரைசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம செய்யும் போது ஒரு சந்தோஷம் வந்து குடும்ப வாழ்க்கையில இருக்கும். அதே மாதிரி பாராட்டுதலும் நன்றியும் இது வந்து கண்டிப்பா இருக்கணும். நன்றி வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தேங்க்யூ எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தன்னோட வாழ்க்கை துணை தனக்காக ஒரு சின்ன முயற்சி எடுக்கும் போது கூட அதை வந்து பாராட்டுற ஒரு மனசு வந்து கண்டிப்பா இன்னொரு துணைக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அளவான சண்டை வந்து இருக்கணும். சண்டையே இல்லாம குடும்ப வாழ்க்கை இருக்க முடியாது. ஆனா எந்த அளவு சண்டை போடுறோம், அதுல இருந்து எவ்வளவு விரைவா வெளியே வந்துடுறோம் அப்படிங்கிறது உடனே சமாதானமாதல். அவன் விட்டு கொடுக்கட்டும் இல்ல அவங்க விட்டு கொடுக்கட்டும் இல்லாம நான் வந்து விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு இறங்கி போகும்போது கண்டிப்பா அது சிறந்ததா இருக்கும். அதே மாதிரி கடந்த காலத்தை பத்தி அதிகமா பேசக்கூடாது. முன்னாடி வந்து நிறைய தவறுகள் நடந்திருக்கும். திருமணமான புதுதுல வந்து நம்ம நிறைய எதிர்பார்ப்புகளோட போயிருப்போம். ஆனா வந்து அது நடக்காம இருந்திருக்கும். அந்த நேரத்துல நிறைய காயங்கள் இருக்கும். ஆனா வருடங்கள் ஆக ஆக அந்த பழைய விஷயங்களை வந்து எடுத்து அவங்கள வந்து நம்ம தன்னோட வாழ்க்கை துணையை வந்து கஷ்டப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான விஷயம். அதை வந்து செய்யவே கூடாது. அதே மாதிரி சேர்ந்து சிரிப்பது. இப்ப திருமணமான புதிதுல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கணவன் மனைவி சேர்ந்தே இருப்பாங்க, சேர்ந்து சிரிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா வருடங்கள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா சேர்ந்து உட்கார்ந்து பேசுறதோ இல்ல சிரிக்கிறது இது வந்து எதுவுமே இருக்காது. அப்ப என்ன ஆயிரும்னா வாழ்க்கை மேல ஒரு அயற்சி வந்து வந்துரும். அப்ப கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த சேர்ந்து பாக்குறது, நகைச்சுவை உணர்வோட பேசி சிரிக்க வைக்கிறது, பொதுவான விஷயங்களை வந்து பேசுறது, இந்த மாதிரி தொடர்பு கொண்டுட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த வாழ்க்கை வந்து ஒரு இனிமையான வாழ்க்கையா இருக்கும். அதே மாதிரி தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்னு இருக்கு. ஒரு ஆணாகட்டும் இல்ல பெண்ணாகட்டும். நிறைய மனைவிகள் பண்ற தப்பு என்ன அப்படின்னா அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட எப்ப பார்த்தாலும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கான நேரத்தை வந்து கொடுக்கவே மாட்டாங்க. சில சந்தர்ப்பங்களை தாண்டி பெரும்பாலான நேரத்துல ஆணோ பெண்ணோ அவங்களோட ஒரு நண்பர்களோட சேர்ந்து பயணிப்பதற்கு ஒரு அந்த ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கும்போது அந்த நம்பிக்கை கணவன் மனைவிக்கு நடுவுல இருக்கிற நம்பிக்கை வந்து கண்டிப்பா அதிகமாகும். வாழ்க்கையும் மகிழ்ச்சியா மாறும். அதே மாதிரி விட்டு கொடுத்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், இந்த விஷயத்துக்கு நான் விட்டு கொடுக்கறேன்னா நீ விட்டு கொடுக்குறியா, யாரு வந்து முதல்ல இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கறாங்க, அப்படி அந்த பிரச்சனையை வந்து முடிக்கிறாங்க அப்படிங்கறதுலயும் இருக்கு. அதே மாதிரி தொடுதல் மற்றும் அரவணைப்பு, இது வந்து என்ன அப்படின்னா, தொடுதல் அப்படின்னா ஒரு அன்பா பாசமா வந்து நம்ம கையை பிடிச்சு நான் உன் கூட இருக்கேன், உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அன்பு அரவணைப்பு இருக்கும்போது அந்த திருமண வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கும். அதே மாதிரி உறவுகளை மதித்தல் அப்படின்னு சொல்லும் போது பெரும்பாலும் வந்து பெண்களோ இல்ல வந்து ஆண்களோ என்ன பண்றாங்கன்னா, அந்த எதிர்பாலினத்தோட உறவினர்களை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை தாண்டி அவங்களை வந்து மதிக்கும் போது தன்னோட வாழ்க்கை துணை கிட்ட மதிப்பு வந்து உயரும். அதனால உறவுகளை மதித்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நிபந்தனையற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு அப்படிங்கும்போது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு அன்பை வந்து தன்னோட வாழ்க்கை துணை மேல நம்ம வந்து கொண்டிருக்கணும். ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம நம்ம இருக்க முடியாது மனிதனா இருக்கிறவங்க. ஆனா அந்த ஒரு அன்பை நம்ம கொடுக்கும்போது அதுக்கான பலன் உடனடியா கிடைக்கலைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கணவன் மனைவிக்கு நடுவுல அதிகமான பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமா இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, நிதி மேலாண்மை, பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலதான் வந்து திருவள்ளுவர் கூட ஒரு திருக்குறள்ல சொல்லியிருந்தாரு. அப்ப அந்த நிதி மேலாண்மைன்னு வரும்போது இது வந்து சம்பாதிக்கிறது ஆண்களோட வேலை, அதை வந்து செலவு பண்றது இல்ல வந்து சேமிச்சு வைக்கிறது பெண்களோட வேலைன்னு இருக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு குடும்பம்னு இருக்கும்போது ஒரு ஆணோ இல்ல பெண்ணோ ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க குடும்பத்துக்கான இந்த வரவு செலவு கணக்குகள் என்ன, நம்ம வந்து எதுல அதிகமா செலவு பண்றோம், எங்க அதிகமா சேமிக்கணும், இதெல்லாம் தப்பு இதெல்லாம் சரின்னு சொல்லி ஒரு குடும்ப நேரத்துல உட்கார்ந்து இதெல்லாம் நம்ம வந்து பேசும்போது கலந்துரையாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தேவையில்லாத விஷயங்களை வந்து தவிர்த்துட்டு தன்னோட குடும்பத்துக்கு எது வந்து சேமிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுட்டு தன்னோட எதிர்கால வாழ்வுக்காக கண்டிப்பா வந்து சேமிக்க முடியும். அப்ப இந்த நிதி மேலாண்மையில் ஒற்றுமை அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கண்டிப்பா தேவைப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி ஆண்களுக்கு சொல்லும் போது பெரும்பாலான ஆண்கள் வந்து வீட்டு வேலை அப்படிங்கிறது வந்து பெண்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சின்ன சின்ன வீட்டு வேலைகளை வந்து நீங்க பெண்களுக்கு செய்து கொடுக்கும் போது அவங்க மனசுல வந்து ஒரு மிகப்பெரிய இடத்தையும் நீங்க வந்து அடைஞ்சிருவீங்க. அதே மாதிரி ஆண் பெண் ரெண்டு பேரும் சேர்ந்து சில சில சிறு சுற்றுலாக்கள் செல்றது, அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த விதமான ரகசியங்களுமே இல்லாம வெளிப்படைத்தன்மையோட இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது ஒரு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை வந்து அமையும். அப்ப வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சொல்லும் போது அது வெறும் பெண்ணை பற்றி மட்டுமே மையப்படுத்தி இல்லாம அது வந்து நிறைய விஷயங்கள் ஆண்களுக்கும் பொருந்தக்கூடியதா இருக்குது. திருவள்ளுவர் திருக்குறள் எழுதின காலத்துல அது பெண்களை பற்றி இருந்தா கூட இன்றைக்கு நாம இருக்கிற இந்த நூற்றாண்டுல வந்து இது வந்து ரெண்டு பேருக்குமே வந்து பொதுவான ஒரு விஷயம் அப்படிங்கிற என்னோட கருத்தை வந்து நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்க விருப்பப்படுறேன். இவ்வளவு நேரம் என்னுடைய இந்த உரையை வந்து பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா முதல்ல வணக்கம் சொல்றேன். ஏன்னு பாத்தீங்கன்னா வள்ளுவர் சொல்லியிருக்காரு வெறும் ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி அப்படி இல்ல, எல்லாருக்குமே தான் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 குறிப்புகள்ன்ற மாதிரி 15 இது வாழ்க்கை துணை நலத்துல நம்ம கண்டிப்பா வந்து கடைபிடிக்கணும் இப்ப இருக்க காலகட்டத்துல அப்படின்னு சொன்னீங்க. அதை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து ஒரு ஆண் பிள்ளை இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். வெறும் பெண் பிள்ளைக்கு மட்டும் நிறைய சொல்லி கொடுக்குறோம். அதை தாண்டி இப்ப இருக்க காலகட்டத்துல ஆண் பிள்ளைகளுக்கும் நிறைய வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். ரொம்ப ஒரு அற்புதமான உரை. தங்களுடைய இந்த கலந்துரையாடல் வந்து ரொம்பவே சிறப்பா இருந்துச்சுமா. நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்தபடியாக நம்முடைய டாக்டர் தேவகன்யா அம்மா வாங்க. வாங்கம்மா, வணக்கம். உங்களுடைய ஒரு சிறப்பானதொரு கலந்துரையாடல் இந்த நிகழ்வுல உரையை வந்து பதிய வைக்க வாங்கம்மா. உங்களை வந்து வாகை தமிழ் சங்கத்தின் குரல் மன்றத்தின் வாயிலாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வாருங்கள் அம்மா, இது உங்களுக்கான நேரம். அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். இணையத்தின் வழியாக இந்த குரலின் குரலை கேட்க இணையத்தின் வழியாக கலந்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய என்னுடைய இந்த கருத்துரைக்குள் செல்கிறேன். வாழ்க்கை துணை நலம். வள்ளுவ பெருந்தகை இந்த தலைப்பு அழகா கொடுத்திருக்காங்க, வாழ்க்கை துணை நலம் என்று. துணை நலமாக இருந்தால்தான் அந்த வாழ்க்கையே நலமாக இருக்கும்.
வாழ்க்கை துணை நலமாக இருந்தால்தான் அந்த வாழ்க்கையே நலமாக இருக்கும். இங்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை நடுவாக வைத்தான் என்று பாரதியார் சொல்கிறார். அதுபோல இங்க சில குறள்கள் நமக்கு பெண் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாலும் அது இருவருக்குமான குறளாக தான் நம்ம பார்க்கணும். இது வந்து எல்லாருடைய பொதுவான கருத்தும் கூட. இந்த அதிகாரத்துல என்னை மிகவும் கவர்ந்த ஒரு குறள் என்ன அப்படின்னா 6வது குறள் இந்த அதிகாரத்துல. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். தற்காத்து முதல்ல வந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இங்க பெண்ணுன்னு முடியுது. அதே குறளை ஆணுன்னு சொல்லியே முடிக்கலாம் நம்ம. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலான் ஆண் அப்படின்னு முடிக்கலாம். என்னன்னா முதலாவது தன்னை காத்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டங்கள்ல நிறைய இளைஞர்கள், வாலிப பெண்கள் எல்லாருக்குமே இருக்க வேண்டியது தன்னை காத்து கொள்வதே கிடையாது. தற்காத்து தற்கொண்டான் பேணி. இங்க தற்கொண்டான் பேணி என்று சொல்லும்போது தன்னை கொண்டவன் கணவன் என்றே எல்லோருமே கருதுறாங்க. இங்க தற்கொண்டான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு யார் தற்கொண்டான்? தன்னை சார்ந்தவர்களை தான் இங்க குறிக்கிறாங்க. தன்னை சார்ந்தவர்கள். தற்காத்து தன்னையும் காத்து தன்னை சார்ந்தவர்களையும் காத்து கொண்டு தகை சான்ற சொற்காத்து எந்த ஒரு நிலையிலையுமே சோர்வு அடையாமல் இருந்து தான் சொன்ன சொல்லை காத்து நடக்கிறவள் தான் பெண் அப்படின்னு வள்ளுவர் பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே குறளை நம்ம ஆணுக்கும் எடுத்துக்கலாம். இங்க தன்னை காத்து என்று சொல்லும்போது இங்க தன்னை இழக்கக்கூடிய நிலை இங்க நிறைய இருக்கு இன்றைய நவீன சமுதாயத்துல. முதலாவது இந்த போதை பொருள் ஒழிப்பு, அதற்கப்புறம் தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், வயதுக்கு மீறிய அந்த உறவு நிலைகள், இதுல எல்லாத்தையுமே ஒரு மனிதன் தன்னை காக்க வேண்டும். தன்னுடைய உடலையும் காக்க வேண்டும், மனதையும் கட்டி காக்க வேண்டும். மனத்துக்கண் மாசிலனாதல் அப்படின்னு சொல்றாங்க. அரண் அப்படின்னாலே என்னன்னா மனதளவுல கூட குற்றம் செய்தல் கூடாது என்பதுதான். அப்போ மனதளவுல குற்றம் செய்யாத ஒருவர், அப்படிப்பட்டவங்க நமக்கு வாழ்க்கையில துணையாக வந்தால்தான் அந்த வாழ்க்கையானது சிறப்பாக அமையும் என்று நம்ம பார்க்கிறோம். தன்னை சார்ந்தவர்களையும் ஒருவன் காப்பாற்றுபவனாக இருக்க வேண்டும். தன்னை மட்டும் காத்து கொள்ளுதல் கூடாது. தன்னை சார்ந்தவர்களும் நல்லவர்களாக இருக்கிறார்களா என்பதை காத்து கொள்ளுதல் வேண்டும். சொற்காத்து தகை சான்ற எந்த நேரத்திலையும் தன்னுடைய நிலையில இருந்து, தன்னுடைய அந்த சிறப்பான ஒரு தகுதியிலிருந்து விலகாதபடிக்கு தன்னுடைய அந்த சொல்லை காத்து சோர்வு இல்லாமல் இருப்பவர்கள் தான் பெண் அப்படின்றாங்க. ஒரு ஆணுக்கு பெண், ஒரு பெண்ணுக்கு ஆணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. அடுத்த குறளே என்ன சொல்றாங்கன்னா, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யின் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்று சொல்லப்படுகிறது. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்று சொல்லப்படுகிறது. இதுலயும் நம்மளை பாதுகாத்து கொள்றதுதான் இங்க சொல்றாங்க. நம்மை மற்றவர்கள் காப்பது ஒரு காவல் கிடையாது. சிறை காக்கும், சிறை போட்டு ஒருவரை கற்போடு காவல் காக்க முடியுமா? ஓரளவுக்கு காக்க முடியும். என்னன்னா அது வந்து எப்படின்னா ஒரு உடல் ரீதியாக ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஒரு சிறைக்குள்ளாக ஒரு இல்லத்திற்குள்ளாக பூட்டி வைத்து காக்க முடியும். ஆனால் காற்று புக முடியாத இடத்திற்கு கூட மனமானது புகுந்து விடும். மனதளவுல ஒருவர் வந்து கெட்டு போய், மனதளவுல ஒருவர் வந்து மிகவும் மோசமான நிலையில இருக்கும்போது உடலை மட்டும் பாதுகாத்து என்ன பயன்? ஆனா சிறை காக்கும் காப்பு, பெண்களை கணவர் சிறை இங்க எவன் செய்யும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த எவன் அப்படின்றது யாருனாலும் நம்ம எடுத்திருக்கலாம். வெறும் வந்து கணவரை மட்டுமோ, அப்படி இல்லைன்னா வெறும் மனைவி மட்டுமோ இல்ல, ஒரு கணவன் தவறு செய்யாத அளவுக்கு மனைவி காக்கிறா அப்படின்றதும் இங்க வந்து சரியான காவலாக இருக்காது. ஒரு மனைவியை கணவன் சிறை வைத்து பாதுகாக்கிறான், தனக்கே உடைமை என்று உரிமை கொண்டாடுகிறான் என்று
காப்பதும் அங்க வந்து சரியாக இருக்காது. அவங்களுடைய அந்த நெஞ்சுதான் அவங்கவங்கள காத்து கொள்ள வேண்டுமா. நிறை காக்கும் காப்பே தலை. நிறை என்று அங்க சொல்லும்போது கற்பு என்ற அந்த பொருள் வந்து கையாளப்படுகிறது. நிறை காக்கும் என்று சொல்லும்போது கற்பு கற்பு என்ற நிறையை, நிறைவான அந்த குணத்தை, ஒழுக்கத்தை, ஒழுக்கமுடைமையை காப்பதே தலை. காப்பதே தலையாய கடமை. தலை என்று சொல்லும்போது தலைன்னு நம்ம வள்ளுவர் நிறைய குறள்ல தலைன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ தலை என்று சொன்னால் ஆகச் சிறந்தது. அதுதான் நல்ல ஒரு காவல். தன்னுடைய மனதை ஒருவன் காவல் செய்வதுதான் மிகச்சிறந்த காவலாக கொள்ளப்படுகிறது. சிறை வைத்து ஒரு 4 சுவருக்குள்ளாக ஒரு கம்பி போட்டு ஒரு கதவு போட்டு மூடுவது இங்க வந்து ஒழுக்கத்தை குறிக்காது. ஒருவன் தன்னுடைய நெஞ்சத்தை காத்து கொள்ளுதல் அவசியம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும். எவன் அப்படின்ற இடத்துல ஒரு மனைவிக்கு கணவனோ கணவனுக்கு மனைவியோ கிடையாது. யாரா இருந்தாலும் ஒரு பெற்றோர் பிள்ளைகளை, ஒரு ஆசிரியர் மாணவர்களை, இப்படியாக ஒரு சமுதாயம், ஒரு அரசாங்கம் ஒரு இளைஞனை பாதுகாக்க முடியுமா? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று சொல்வார்கள். அப்போ அவர்களுடைய மனதை, நெஞ்சை காப்பாற்றிக் கொள்வதுதான் ஒரு சிறந்த காவலாக இருக்குமே ஒழிய மற்றவர்கள் பூட்டி வைப்பதனால் அது காவல் கிடையாது. இது வந்து வாழ்க்கை துணை நலத்துல இந்த குறளை வள்ளுவ பெருந்தகை வைத்திருக்கிறார்கள். என்னன்னா யாரும் யாரையும் என்ன பண்ண முடியாது, காவல் காப்பது முடியாது. அவரவர்களாகவே தங்களுடைய மனதிற்குள்ளாக ஒரு கட்டுப்பாடு இருந்தாதான், சுய கட்டுப்பாடு இங்க பேசப்படுகிறது. இந்த குறளில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது, நிறை காக்கும் காப்பே தலை என்று சொல்லும்போது ஒரு சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம் வந்து இங்க பேசப்படுகிறது. இது வந்து என்னை கவர்ந்த இந்த 2வது குறள். இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, முதல்ல மனை மாற்றி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாற்றி தாயினும் இல். 2வது குறள், இந்த அதிகாரத்துடைய 2வது குறளை சொல்றேன். இல்லத்திற்கேற்ப நற்பண்புகள் நற்செயல்கள் ஒருவனுடைய மனைவியினிடத்தில் இல்லையாயின், இங்க வந்து இப்படியும் வாசிக்கலாம். இல்லறத்திற்கு ஏற்ற நற்பண்புகள் நற்செய்கைகள் ஒருவளுடைய கணவனிடத்தில் இல்லானாகின். ஒரு கணவன் கிட்டயும் இந்த குணங்கள்லாம் இருக்கணும். இல்லைன்னா அந்த வாழ்க்கை எவ்வளவு செல்வம் பெற்றதா இருந்தாலும் அதனால பயன் கிடையாது. ஒருவருக்கு சிறந்த செல்வமே ஒழுக்கம்தான் அப்படின்றது இங்க சொல்லப்படுகிறது. ஒரு கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ நல்ல பண்புகள் நல்ல ஒழுக்கத்துடன் இருந்தால்தான் அந்த மனை என்று சொல்லும்போது வீடு, மனை வந்து மாட்சிமை பெற்று மகிமை பெற்று நல்ல சிறப்பு பெற்று இருக்க முடியும். அந்த ஒழுக்கமோ பண்புகளும் இல்லாத இடத்துல எவ்வளவு செல்வத்தை கொண்டு நிறைத்தாலும் அது வந்து நிறைவாக இருக்காது. எவ்வளவு செல்வத்தை கொண்டு வந்து வைத்தாலும் அது வந்து நிறைவாக இருக்காது. எப்படி ஒரு வீட்டிற்குள்ளாக எவ்வளவோ ஆடம்பர பொருட்கள் வாங்கி நிறைக்கலாம், ஆனா அத நிறைவாகாது. ஒரு சின்ன ஒரு அகல் விளக்கு, ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கும் போது ஏற்படுகின்ற அந்த நிறைவு எத்தனை ஆடம்பரமான பொருட்கள் வைத்திருந்தாலும் நிறையாக இருக்காது. அது போலதான் இங்க வாழ்க்கை துணை நலம் என்று சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கை துணையானவர்கள் நல்ல பண்புகளுடனும் நல்ல ஒழுக்கத்துடனும் இருக்கும்போது மட்டுமே நம்ம வாழ்க்கையில எத்தனை செல்வம் பெற்றாலும் அது நிறைவானதாக காணப்படும். அந்த செல்வத்தினால எந்த பயனும் கிடையாது. அந்த செல்வத்தினுடைய பயனே ஒழுக்கமானவர்கள் இருக்கும்போது மட்டுமே என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக இன்னும் ஒரே ஒரு குறளை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். 1வது குறள், மனைத்தக்க மாண்புடையல் ஆகிதற் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை என்று சொல்லுங்க. துணை என்று முடிகிறது. வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்துல முதல்ல துணை என்றால் என்ன ஒரு டெபினிஷன் சொல்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கிற மாதிரி இங்க முதல் குறள் அமையுது. இல்லறத்திற்கு ஏற்ற நற்பண்பு நற்செய்கை உடையவளாகி தன்னை கொண்ட கணவனின் வருவாய்க்கு தக்க, இது இப்ப இருவருக்குமே வருவாய்க்கு, கணவனுடைய வருவாய் என்று சொல்லும் போது ஒருவேளை அந்த காலகட்டங்கள்ல மனைவியினால அந்த வருவாய் இல்லாமல் இருந்த காலகட்டத்துல வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரிதான் நம்ம எடுத்துக்கணும். இந்த நவீன காலகட்டத்துல எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இன்றைய சமுதாயத்திற்கு இருவருக்குமே இது பொருந்தும்.
வருவாய்க்கு தக்க வாழ்வை நடத்துபவர்கள் தான் வாழ்க்கை துணை நலம். இருவருடைய வருவாயையும் சமமாக கருதி இங்க வந்து ஒரு சமத்துவ கண்ணோட்டம் பார்க்கப்பட வேண்டும். சமத்துவமாக இருக்கும்போது மட்டுமே இங்க வாழ்க்கை வந்து வாழ்க்கை துணை நிறைவாக இருக்கும். முதலாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கும் உண்டு. நம்ம வந்து தான தர்மங்கள் பண்றோம், வீட்டுல விருந்தினர்களை விருந்தோம்பல் செய்கிறோம், மற்ற நல்ல தர்ம காரியங்களை செய்கிறோம் என்றால், கணவன் மனைவி இருவரும் இணைந்து இருந்து செய்தால்தான் அது வந்து ஒரு புண்ணியமாக கருதப்படுகிறது. அப்படி இல்லைன்னா இவங்களே வந்து இவங்களுடைய வாழ்க்கையே சரியில்லை, இவர்களுடைய கையில நம்ம வந்து இந்த பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொல்லி நமக்கு கீழானவர்களும் நம்மை பழித்து பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அப்போ வாழ்க்கை துணை நலம் நன்றாக இருந்தால்தான் சமுதாயத்திற்கும் நாம் வந்து நல்ல ஒரு அறச்செயல்களை செய்கிறவர்களாக வாழ முடியும். அறச்செயல்களை செய்வதற்காகவே நம்ம வந்து என்ன பண்ணணுமா, அந்த வாழ்க்கை துணை நலத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நான் பெரியவன் நீ பெரியவள் என்ற அந்த வேற்றுமை இல்லாமல், இருவரும் பிரிந்து செல்கின்ற அந்த நிலை இல்லாமல் இருக்க, இருவரும் அவரவர்களுடைய வருவாய்க்கு தக்க, இப்ப வருவாய் ஈட்டாத மனைவி கணவன் எப்படி பாவிக்கணும்னா, வீட்டுல அவ செய்யற தன்னுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, தன்னுடைய பெற்றோரை, உறவினர்களை அனுசரித்து போகிறதே ஒரு பெரிய வருவாய் தான். மனைவி வந்து தனக்கு பொருளாக தான் சம்பாதித்து கொடுக்கணும்னு இல்ல, நல்ல பெயரை, இவர் இன்னார் குடும்பமா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு நல்ல பெயரை ஈட்டி கொடுப்பது மனைவியினுடைய கடமை. ஒரு நல்ல கணவன் என்ற பெயரை ஈட்டி கொடுப்பது அந்த குடும்பத்திற்கு அது ஒரு வருவாய். அப்போ சமமான நிலையாக இங்க வந்து கருதப்பட வேண்டும். அதுதான் முதல் குறள்லயே வள்ளுவர் அப்படி சொல்றாரு, மனைத்தக்க மாண்புடையன். நல்ல மனை உடையவர்கள் என்றால் அவர்கள் வந்து வளத்தக்கால், வளம் எது வந்து வளம், ஒரு வருவாயை தரக்கூடியது, ஒரு பாசத்தை தரக்கூடியது, ஒரு பண்பை தரக்கூடியது. இப்படிப்பட்ட துணை நலன்கள் இருந்தால் அந்த குடும்பமானது செழிப்பாக இருக்கும் என்று அந்த முதல் குறள்ல நமக்கு சொல்றாங்க. என்னுடைய இந்த கருத்தை இதுவரை அவையில் நான் முன்வைத்தேன். என்னுடன் பேசவிருக்கும் பேசிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த வாகை பணுவல் மன்றம், குரல் மன்றத்திற்கு என் நன்றி கலந்த வணக்கம். நன்றி அம்மா. நன்றி அம்மா. தங்களுடைய உரை வந்து மிகவும் சிறப்பா இருந்துச்சு. இது உரை இல்ல, ஆனா கலந்துரையாடல். கலந்துரையாடல்ங்கிறது நம்முடைய கருத்துக்களையும் சேர்ந்து உரையாடுவது. இந்த நவீன காலகட்டத்துல கணவன் மனைவி துணை நலம்னாவே கணவனும் மனைவியும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை துணை நலம். அவங்க எப்படி இருக்கணும், அவங்களுடைய வருவாய்க்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய குடும்பம் நடத்தணும், இதெல்லாம் வள்ளுவர் சொல்லி இருக்கிறது அனைவருக்குமே தெரியும். ஆனா அதை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள், நம்ம உடம்பையா இருக்கட்டும், நம்ம மனசா இருக்கட்டும், நம்ம தான் வந்து காத்துக்கணுமே தவிர அரசாங்கமோ மற்றவங்களும் வந்து காத்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து காவல் வந்து பாத்தீங்கன்னா, திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இப்படி நிறைய கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கு. எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு கலந்துரையாடல சேர்த்து ஒரு சிறப்பான உரையாடலா இந்த கலந்துரையாடல் இருந்தது. உங்களுக்கு வந்து வாகை தமிழ் சங்கத்தின் திருக்குறள் மன்றம், குரல் மன்றத்தின் சார்பாக உங்களுக்கு வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா. அடுத்தபடியாக சு பிரபாகர் சார் இருக்கீங்களா? இருக்க மேடம். வாங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நேரம். நம்ம வாகை தமிழ் சங்கத்துடைய குரல் மன்றத்தின் சார்பாக கலந்துரையாடல். இந்த கலந்துரையாடல தங்களுடைய கருத்துக்களை வந்து நாங்க கேட்க ரொம்ப ஆவலா இருக்கும். வாருங்கள் ஐயா, இதோ உங்களுடைய நேரம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பிரபாகர் சுந்தரராஜன். உங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் வந்து டாக்டர் முனைவர் ரா பாண்டீஸ்வரி அவருடைய கணவன். நான் வந்து இதுக்கு முன்னாடி தமிழ் மீது ஆர்வம் இருந்தது, அதுக்கான சரியான மேடை கிடைச்சது எனக்கு கிடைக்கல. இந்த வாய்ப்பை வந்து என்னுடைய மனைவி தான் எனக்கு கொடுத்தாங்க, அவங்களுக்கு முதற்க நன்றி. இப்போ இந்த வாகை தமிழ் சங்கத்துக்கும் மிக்க நன்றி. நான் முதல் நாள் இது என்னுடைய அரங்கேற்றம் மாதிரி, நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன், அதனால ஏதாவது பிழை இருந்தால் நீங்கள் பொறுத்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அவைக்கு முத்தான முதல் வணக்கம். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பதில் காண்பது அறிவு என்று உலகிற்கு பகுத்தறிவை ஊட்டிய முப்பாட்டன் வள்ளுவனின் திருவிழைகளை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இன்று நாம் வாழும் உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது ஒரு தொடர் ஓட்ட பந்தயம். எதற்காக ஓடுகிறோம், எங்கே போய் நிற்க போகிறோம் என்று தெரியாமலேயே
எல்லோரும் ஓடுகிறார்கள் என்பதற்காக நாமும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு விசித்திரமான உலகம் இது. இந்த ஓட்டத்தில் தொலைந்து போன என் வாழ்க்கையையும் அந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து எனக்குள் அமைதியை தந்த உலக பொதுமுறையின் 51வது குறளையும் பற்றித்தான் இன்று நான் உங்களிடம் பேசப் போகிறேன். நான் ஒரு இளம் வயதில் வாலிபனாக இருந்த நாட்களை திரும்பி பார்க்கும் பொழுது அன்று எனக்குள் ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தது. வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டால் போதும், மகிழ்ச்சி தானாக வந்துவிடும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அந்த வெற்றிக்கு நான் வைத்திருந்த அளவுகோல் என்னவென்றால், அடுத்த கட்டம் என்ற ஒரு மாயை. பள்ளியில் படிக்கும் பொழுது நினைத்தேன், நல்ல மார்க் வாங்கிட்டா வாழ்க்கை செட்டில் ஆயிரும்னு. கல்லூரிக்கு வந்த பிறகு நினைத்தேன், ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடைத்து விட்டால் போதும், நல்ல ஜாலியாக இருக்கலாம் என்று. வேலை கிடைத்தது. அடுத்த சில மாதங்களில் ஒரு பைக் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. பைக் வாங்கினேன். உடனே சொந்தமாக ஒரு வீடு வாங்கினால் தான் சமுதாயத்தில் மதிப்பு என்று கடன் வாங்கி வீடும் கட்டினேன். அதன் பின் சம்பள உயர்வு, பதவி உயர்வு என பட்டியல் நீண்டு கொண்டே போனது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், ஒவ்வொரு இலக்கையும் நான் தொட்டபோது எனக்குள் ஒரு தற்காலிக சந்தோஷம் மட்டுமே பிறந்தது. அந்த பைக் வாங்கிய முதல் வாரம் இருந்த சந்தோஷம் 2வது வாரம் இல்லை. வீடு வாங்கிய முதல் மாதம் இருந்த பெருமிதம் அடுத்த மாதம் இல்லை. என் மனம் உடனே அடுத்த இலக்கை தேடி ஓடத் தொடங்கிவிட்டது. திருமணம் நிச்சயமான பின்பும் கூட இந்த ஓட்டம் நிற்கவில்லை. நாம் எங்கே ஹனிமூன் செல்வது, கல்யாண செலவுகளை எப்படி சமாளிப்பது என எதிர்கால திட்டங்களிலேயே என் மனம் லயித்திருந்ததை தவிர, இன்று இந்த நிமிடம் என்னிடம் இருக்கும் வாழ்க்கையை என்னால் ரசிக்கவே முடியவில்லை. இந்த இடத்தில்தான் வள்ளுவ பேரரசன் சொன்ன அந்த 51வது குறள் என் வாழ்வின் ஒரு பேரொளியாக நுழைந்தது. இல்லறவியல் என்னும் அதிகாரத்தில் வாழ்க்கை துணை நலம் என்ற தலைப்பில் முதல் குறளாக வள்ளுவர் இதை வைக்கிறார். மனைத்தக்க மாண்புடையால் ஆகித்தற் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. வள்ளுவர் இந்த 2 வரிகளுக்குள் உலகத்தின் மிக உன்னதமான வாழ்வியல் தத்துவத்தை அடக்கியுள்ளார். இதை நாம் மேலோட்டமாக பார்க்க கூடாது, இதன் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் 3 முக்கியமான வார்த்தைகள் உள்ளன. மனத்தக்க மாண்பு. ஒரு வீட்டை வீடாக மாற்றுவது செங்கற்கள் அல்ல, அங்கு வாழும் பெண்ணின் நற்பண்புகள். மனத்தக்க மாண்பு என்பது வெறும் சமையல் செய்வதோ, இல்ல வீட்டை பராமரிப்பதோ, இல்ல குழந்தைகளை கவனித்துக் கொள்வதோ மட்டுமல்ல. அது குடும்பத்திற்குள் அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும், அதாவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொண்டு வரக்கூடிய ஒரு மனப்பக்குவம். தாட்கொண்டான் வளத்தக்கால் அப்படிங்கிற 2வது வார்த்தையில தன் கணவனுடைய, தன் குடும்பத்தினுடைய பொருளாதார வசதி என்ன என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்ப வாழத் தெரிந்த ஒரு குணம். பேராசைப்படாமல், அண்டை வீட்டாரோடு ஒப்பிட்டு பார்த்து பொறாமைப்படாமல் இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்வை அமைப்பது. வாழ்க்கை துணை. வள்ளுவர் இத அந்த கொடுக்கறதுல அடிமை என்றோ இல்ல வேலையாள் என்றோ சொல்லல, துணை என்கிறார். இப்ப துணை என்பது என்ன? நமக்கு துணை என்றால் நம்மளோட உடல் உறுப்புகளே நமக்கு பெரும் துணை. கை ஒரு துணை, கால் ஒரு துணை மாதிரி நம்மளுடைய சேர்ந்து இருக்கக்கூடிய இன்பத்திலும் துன்பத்திலும் பொருள் தேடும் ஓட்டத்திலும் ஆன்மீக தேடலும் சமமாக பயணிக்கக்கூடிய ஒரு துணை, நம்மளோட ஈக்குவல் பார்ட்னர் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. வள்ளுவர் ஏன் இந்த குறளை இல்லத்தின் தொடக்கத்திலேயே வைக்கிறார்னா, மனிதன் எவ்வளவுதான் பொருள்கள் ஈட்டினாலும் அவனுக்கு நிறைவு வராவிட்டால் அது அவனுடைய அறம் கெட்டு போகும், இன்ப வாழ்வும் சிதைந்து போகும் என்பதை வள்ளுவர் அறிந்திருக்கிறார். சோ என் திருமணத்திற்கு பிறகுதான் இந்த குறளின் உண்மையான அர்த்தத்தை நான் நேரில் கண்டேன். வள்ளுவர் சொன்னது போன்ற மனைத்தக்க மாண்பும் வளத்தக்க குணமும் கொண்ட ஒரு உன்னத வாழ்க்கை துணை எனக்கு அமைந்தார். நான் எப்போது பார்த்தாலும் ஆபீஸ், டார்கெட், அடுத்த ப்ரமோஷன், இன்னும் எவ்வளவு சம்பாதிக்கணும் என்ற ஓட்டத்திலேயே இருந்தபோது என் வேகத்தை தடுத்து நிறுத்தி எனக்கு நிதானத்தை கற்றுக் கொடுத்தவர் என் மனைவி. அவர் என்னிடம் ஒரு நாள் சொன்னார், பொருட்களை சேர்ப்பதிலையும் வங்கி கணக்கு, காசு சேர்த்துறது, இந்த மாதிரி இருக்கிறதுலயே மகிழ்ச்சி கிடையாது. நம்மிடம் இப்போது என்ன இருக்கிறதோ அதை வைத்துக் கொண்டு இந்த நொடியில் இந்த தருணத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்று ஒரு தடவை சொன்னாங்க. அந்த வார்த்தைகள் என் கண்ணை திறந்தன. நான் இத்தனை காலம் இல்லாத ஒன்றை தேடித்தான் ஓடிக்கொண்டிருந்தனோ தவிர இருப்பதை கொண்டாட மறந்து விட்டேன் என்பதை உணர்ந்து. என் மனைவி சொகுசான ஆடம்பரங்களை விரும்பவில்லை, மாறாக எளிய அன்பையும் அமைதியான மாலை நேரங்களையும் நாம் ஒன்றாக செலவிடும் நேரத்தையும் தான் பெரிதாக கருதினார். அவருடைய அந்த வளத்தக்கால் என்ற குணம் என்னை பேராசைகளில் இருந்தும் மன அழுத்தத்தில் இருந்தும் முழுமையாக விடுவித்தது. அன்பானவர்களே,
இன்று உலகமயமாக்கல் மற்றும் சமூக ஊடகங்களின் பெருக்கத்தால் நாம் எல்லோரும் ஒப்பீட்டு பெருவழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவன் புது கார் வாங்கினா நமக்கு பிபி ஏறிடும். அடுத்தவங்க வெளிநாட்டுக்கு ஏதாவது சுற்றுப்பயணம் போனாங்கன்னா நமக்கு தூக்கமே வராது. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவன் இதற்கு மருந்து கொடுத்து விட்டார். உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடன் இணைந்து இருப்பதை வைத்து இன்பமாக வாழ்வோம் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டால் உலகத்துல நீங்க தான் பெரிய பணக்காரங்க. பணத்தை தேடி ஓடலாம், தப்பில்லை. ஆனால் பணமே வாழ்க்கை என்று ஓடக்கூடாது. எதிர்காலத்தை திட்டமிடலாம், தப்பில்லை. ஆனால் எதிர்கால கவலையிலேயே இன்றைய நாளை நாம் தொலைத்து விடக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. எனக்கு இன்றைய நாளில் இந்த நொடியில் வாழ கற்றுக் கொடுத்த என் பேராசைகளை முடக்கி எனக்கு பேரமைதியை தந்த என் மனைவியே வள்ளுவர் சொன்ன தக்கால். அப்படிப்பட்ட துணை அமையும் போது இல்லறம் என்பது வெறும் கடமையாக இருக்காது, அது பூமியில் வாழும் சொர்க்கமாக மாறும். இத்தகைய உன்னத வாழ்வியல் நெறியை எனக்கு கற்றுக் கொடுத்த திருக்குறளுக்கும் என் வாழ்க்கை துணைக்கும் நன்றி கூறி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நான் சற்று வேகமாக முடித்து விட்டேன் என்று யாரும் நினைக்க வேண்டாம். நான் எடுத்துக்கொண்ட கருத்தை சின்ன ஒரு கண்டென்ட்டாக மாற்றி நான் முதல் முறை என்பதால் சற்று தயக்கத்தோடு கூட நான் இதை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இதை கேட்ட அனைவருக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். ஐயா வணக்கம் ஐயா. பாத்தீங்கன்னா நீங்க முதல் முறைன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஆனா உங்களுடைய பேச்சு வந்து பாத்தீங்கன்னா முதல் முறை மாதிரி இல்ல. ஏன்னா அது எல்லாமே உங்களுடைய அனுபவம், உங்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களின் வெளிப்பாடாக வந்துச்சு. நம்ம இன்னைக்கு எடுத்த ஒரு தலைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்த ஒரு தலைப்பா இருக்கு அப்படிங்கிறது அதிகாரம் இந்த 6 பாத்தீங்கன்னா கணவன் மனைவி வாழ்க்கை துணை நலம். இந்த 15 ஒரு குறிப்புகளை சொன்னாங்க பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பாண்டீஸ்வரி அம்மா, முனைவர் பாண்டீஸ்வரி அம்மா அவங்க சொன்னதை எவ்வளவு அளவுக்கு கடைபிடிச்சிருக்காங்க. நானுமே வந்து குறிப்பு எடுத்து வச்சிருக்கேன். கடைபிடிச்சு இருந்தா அவருடைய துணை வந்து இவ்வளவு அளவுக்கு இந்த ஒரு சபை நடுவுல நிறைஞ்ச சபையில தன்னுடைய துணைய வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அளவு சொல்லியிருக்கீங்க. இதுவே வந்து உங்க பேச்சுக்கள் வந்து ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு ஐயா. வள்ளுவர் சொன்னதை விட நம்ம அதை கேட்டு உள்வாங்கி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய 2 வாழ்க்கை அதாவது துணை நலத்தை வந்து பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். நம்ம வாகை குரல் மன்றம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே இந்த ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு போனது வந்து நான் ரொம்பவே சிறப்பா சொல்றேன். நன்றிகள் ஐயா. உங்களுடைய உரை மிகவும் அற்புதமாக இருந்தது. அம்மாவுக்கும் உங்களுக்கும் சேர்த்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க தொடர்ந்து நம்முடைய குரல் மன்றத்துல உங்களுடைய கருத்துக்களை கலந்துரையாடலாம் கொடுங்க ஐயா. நம்ம வந்து அடுத்த வாரமும் சந்திப்போம். நன்றி ஐயா. நன்றி நன்றி. அடுத்தபடியாக நான் லக்ஷ்மி அம்மா, வாருங்கள் அம்மா. இருக்கீங்களா? இருக்கீங்க தெரியுது. வாழ்க வளமுடன். வணக்கம் அம்மா. வாருங்கள். தமிழ்ச்சங்கம் குரல் மன்றம் தங்களுடைய கலந்துரையாடல் கருத்துக்களுக்காக அவளுடன் காத்து கொண்டிருக்கிறோம் அம்மா. வாருங்கள். இதோ உங்களுடைய வசனம். சிறப்பம்மா. இந்த மாலை நேரத்தில் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாகை தமிழ்ச்சங்கம் மற்றும் நிறுவனருக்கும் அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் மற்றும் பங்கேற்பாளர்கள் பங்கேற்று இருக்கும் சான்றோர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அருமையான தலைப்பு வாழ்க்கை துணை நலம். திருவள்ளுவர் இல்லறவியலின் தொடக்கத்திலேயே வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தை வைத்திருப்பது சாதாரண விஷயம் கிடையாது. குடும்பத்தோட அடித்தளம் அப்படிங்கிறதே வந்து நம்ம குடும்பத்தின் அடித்தளம் வீடு மட்டும் கிடையாது. வாழ்க்கை துணை நலம் ஒரு வீட்டுக்கு அச்சாணியாக விளங்குகிறார். ஒரு நாட்டோட எதிர்காலம் முதல்ல குடும்பத்துல தான் உருவாகுது என்பதை வள்ளுவர் உணர்த்துகிறார். வாழ்க்கை துணை என்பது கணவன் மற்றும் மனைவி என்ற இரு உறவுகளும் அவர்கள். அதுல வந்து பெண் மட்டும் அந்த இடத்துல மையமாக வைத்து கிடையாது. அவங்க அந்த வாழ்க்கை பயணத்துல அறத்திற்கு துணை நிற்பவர் தான் உண்மையான வாழ்க்கை துணை. இந்த அதிகாரத்தோட ஒவ்வொரு குறளுமே ஒரே கருத்தை பல கோணங்கள்ல கூறியிருக்கு. நல்ல துணை இருந்தால் இல்லம் ஆலயமாகும், அக்குடும்பத்தில் அவளால் நல்ல பண்புகள் வளர்கின்றன, பிள்ளைகள் நல்ல குடிமக்களாக உருவாகின்றனர், சமுதாயம் செழிக்குது. எப்படி சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய உலகத்துல வந்து தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு, வசதிகள் அதிகரிச்சிருக்கு, ஆனால் குடும்ப அமைதி குறைஞ்சு போகுது. காரணம் என்ன? பொருளாதார குறைபாடு அது மட்டுமா? கிடையாது, புரிதல் குறைபாடு.
அதுக்கு வள்ளுவர் கூறும் வாழ்க்கை துணை நலம் என்பது பரஸ்பர மரியாதை, விட்டு கொடுத்தல், நம்பிக்கை மற்றும் பொறுப்புணர்வு இவற்றை மூலமாக கொண்டதாகும். ஒரு குடும்பத்திலோட கணவனோட வெற்றி, ஒரு கணவன் வெற்றி பெறறதுக்கு மனைவி ஊக்கமாக இருக்கிறா. அதே போல மனைவியோட உயர்வுக்கு பின்னால் கணவனுடைய நம்பிக்கையும் ஆதரவும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்பதான் அந்த குடும்பம் நல்லறமாக அமைந்திருக்க முடியும். அப்படி இல்லாமல் போகும்போதுதான் அந்த இடத்துல வேற்றுமையும் பிரச்சனைகளும் உருவாகுது இல்லையா? சரி, இப்போ இதுல 10 குறள்கள் இருக்கு. மனத்தக்க மாண்புடையால் ஆகிதற் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. இது என்ன? வாழ்க்கை துணை யாரு? குடும்ப பண்பினல், கணவன் வருவாய்க்கேற்ப வாழ்பவர். அதே மாதிரி மனைமாட்சி இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி ஆயினும் இல். வீட்டு பண்பு மனைவியிடத்து இல்லையானால் வாழ்வில் பிற நலம் இருந்தும் பயன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. மனைவிக்கு பண்பிருந்தும் எது இல்லை, மனைவிக்கு பண்பில்லை எனின் எது உண்டு அப்படின்னு இதுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. பெண்ணின் பெருந்தற்க யாவுல கற்பினும் திண்மை உண்டாக பெறின். கற்பு திண்மை செறிவாக இருப்பின் ஆணுக்கு மனைவியினும் நற்பேறு உண்டோ அப்படின்னு சொல்றாங்க. தெய்வம் தொழுநன் தொழுவாள் பெய்யென பெய்யும் மழை. தெய்வத்தை வணங்காது கணவனை வணங்குபவள் பெய்யென்றால் மழையும் பெய்யுமே. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலார் பெண். தன்னையும் கணவனையும் புகழையும் போற்றி சுறுசுறுப்பாக இருப்பவளே மனைவி. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. மனைவியருக்கு கற்பு காவலே காவல், வீட்டு சிறை என்ன பயன் செய்யும் என்று கேட்கிறாங்க. பெற்றான் பெரின் பெறுவ பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேல் வாழும் உலகு. கணவனது அன்பை பெறும் மனைவியர் மேல் உலகிலும் பெரும் சிறப்பு பெறுவர் என்று சொல்றாங்க. புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. மனைவி புகழ் காவாவிடின் பகைவர் முன் காளை போன்ற நடை கணவனுக்கு இராது என்று சொல்றாங்க. மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கள் பேரு. மனைவியின் பண்பே குடும்பத்துக்கு மங்களம், குழந்தை பேரே குடும்பத்தின் நல்லணி என்று. இப்படி ஒரு 10 குறள்களை இந்த வாழ்க்கை துணை நலத்துல நமக்கு வள்ளுவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இதுல நான் ஒரே ஒரு குறளை எடுத்துக்கிறேன். என்ன குறள்? இந்த இவ்வளவுக்கும் இவ்வளவு விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுல அந்த ஒரு இல்லறத்துல ஒரு துணையானவள் எப்படி இருக்கணும், அவ எப்படி வாழணும் அப்படிங்கறதுதான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. துணை என்பது ஆண் பெண் இருவரும் இணைந்தது தானே துணை. வாழ்க்கை துணை நலம்ங்கிறது மனைவியை மட்டும் அவரை குறிப்பிட்டிருக்காரு. இங்குள்ள நம்ம இப்ப பெண்கள் நான் துணை என்றால் கணவன் யார், எனக்கு என்ன? அப்ப கணவன் மட்டும்தான் குடும்பத்துக்கு மெயினா அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது இல்லையா? அப்ப இந்த உயர்ந்த நூல்களை எல்லாம் படிக்கும்போது நம் கீழ்மையை அதன் மேல் ஏற்றக்கூடாது. திருக்குறளை விட திருவள்ளுவரை விட நம்ம அறிவில் மேலானவர் என்று நினைத்து கொள்வதால் வரும் வினைகள் தான் இது அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. நாம் யாரை துணையாக கொள்வோம்? நம்மை விட பலசாலியா அல்லது நம்மை விட பலவீனமானவர்களையா? அப்ப நம்ம வாழ்க்கை துணை நலம் அப்படின்னாக்க அவருக்கு கீழ் பணியாற்றும் அவரது தலைவர் உப தலைவி அப்படிங்கிற மாதிரி கிடையாது. யார் யார் பலம் பொருந்தியவர்களோ அவங்களதான் நம்ம துணைக்கு அழைச்சிட்டு போறோம். ஒரு வழக்குக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மை விட நலிந்தவர்களை துணைக்கு அழைத்து செல்வோமா? நம்ம அப்படி அழைச்சிட்டு போக மாட்டோம் இல்லையா? நம்மை விட வலுவானவர்களை தான் நாம் துணைக்கு அழைச்சிட்டு போவோம். அப்ப நம்மை விட பலசாலியை தான் நம்ம துணைக்கு அழைச்சிட்டு போறோம். அது போல துணை என்பது நம்மை விட சிறந்ததாக இருக்கணும். அவங்கதான் வாழ்க்கை துணை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப துணையோடு அல்லது நெடுவழி போகேல் என்றால் என்று கூறியிருக்கிறாங்க அவை பாட்டி. துணையோடு அல்லது
நெடுவழி போகேல் என்றால் அவை பாட்டி. வாழ்க்கை நீண்ட பயணம், அதற்கு ஒரு நல்ல துணை வேணும். அப்ப நல்ல ஒரு துணை இருந்தாதான் அந்த நீண்ட பயணத்தை நம்ம கடந்து போக முடியும். அதை தான் இந்த இடத்துல அவை பாட்டியார் சுட்டி காட்டியிருக்காங்க. அது மாதிரி அபிராமி பட்டர் ஒருபடி மேலே போய் சொல்லியிருக்கிறார். அந்த துணை என்பது என்ன அப்படிங்கிறத. துணை என்பது தெய்வம் என்கிறார். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கடையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய துணை அபிராமி என்று அறிந்தேன் என்கிறார். பயந்த தனி வழிக்கு துணை முருகனே என்கிறார் அருணகிரிநாதர். அப்ப துணை எப்படி அபிராமி பட்டருக்கு அபிராமி தான் துணை அப்படின்னாக்க அந்த துணை எவ்வளவு மகத்துவம் பொருந்தியது அல்லவா? அப்ப அருணகிரிநாதர் பயந்த தனி வழிக்கு துணை முருகனே என்கிறார். அப்ப அந்த துணை என்கிற வார்த்தை எவ்வளவு மகத்துவம் பொருந்தியது. அப்ப இல்லாள் என்பவள் எவ்வளவு மகத்துவம் பொருந்தியவள் என்பதை இந்த சொற்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாதிரி விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே. அப்ப துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ என்பார் திருநாவுக்கரசர். அப்ப இந்த துணையை ஒவ்வொருத்தரும் இந்த துணைங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு மகத்துவம் சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடை மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏற்றூர்ந்த செல்வன் நீயே. இப்படி துணை என்பது நம்மை விட மிக மிக உயர்ந்தது. அப்ப துணை என்பது தாழ்ந்தது கிடையாது அல்லவா? இப்பொழுது நமக்கு இவ்வளவு பேருடைய இந்த உவமைகள் மூலமா நம்ம துணை என்பது எவ்வளவு மகத்துவம் புரிந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? அப்ப மனைவி எப்போது வாழ்க்கை துணையாவாள் என்றும் வள்ளுவர் சொல்கிறார். மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. இதை சீர்பிரித்து பார்த்தோம் அப்படின்னாக்க, மனைக்கு தக்க மாண்புடையல் ஆகி தன்னை கொண்டான் வளத்துக்கு தக்கால் வாழ்க்கை துணை. இப்ப இத கொஞ்சம் நம்ம இதை நீட்டி சீர்பிரித்து பார்த்தோம்னா எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இதோட பொருள் என்ன? மனைக்கு தக்க மாண்பு உடையல் ஆகி, வீட்டுக்கு ஏற்ற அந்த மாண்பு உடையவளாகி தன்னை கொண்டான், தன்னை மணந்த கணவனின் வளத்துக்கு தக்கால், வளத்துக்கு தக்கப்படி வாழ்பவள் வாழ்க்கை துணை, வாழ்க்கைக்கு துணைவியாவாள். இதுதான் இதனுடைய அர்த்தம். அப்ப மனைக்கு தக்க மாண்பு என்றால் இதற்கு பரிமேலழகர் என்ன உரை கூறியிருக்கிறார் அப்படின்னாக்க, துறவிகளுக்கு உதவுவது, ஏழைக்கு அன்னம் அளிப்பது, விருந்தினர்களை உபசரிப்பது போன்றது. இது எல்லாம் நல்லதுதான். இருந்தாலும் அதற்கு என்று ஒரு அளவு வேண்டாமா? இருக்கின்ற செல்வத்தை எல்லாம் அள்ளி வழங்கிவிட்டு பின் எப்படி குடும்பம் நடத்துவது? எனவே அடுத்த வரியில் சொல்கிறார், கணவனின் வளத்துக்கு தக்கப்படி வாழ வேண்டும் என்று. வீடு வேணும், காரு வேணும், பங்களா வேணும், நகை நட்டு வேணும் என்று நச்சரிக்க கூடாது. அப்ப அளவோடு வாழ் என்று அந்த இடத்தில் அறிவுறுத்தப்படுகிறது அவளுக்கு. வளம் என்றால் வருமானம் மட்டும் கிடையாதுங்க. சொத்து, நல்ல பெயர், செல்வாக்கு என்ற அனைத்தும் அதுல அடங்கும். அதே மாதிரி குடும்பத்தோட நல்ல பெயரும் களங்கம் வராமல், வருமானத்துக்கு அதிகமாக செலவு செய்யாமல், சொத்துக்கு அதிகமாக கடன் வாங்காமல், வளத்துக்கு தக்கபடி வாழ்பவள் தான் துணை. இததான் வள்ளுவர்
இந்த குறளின் மூலமாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். நான் இந்த வாழ்க்கை துணை நலத்துல இந்த முதல் குறளை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். மனைத்தக்க மாண்பு உடையவள் ஆகிதர் கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை. அப்ப வாழ்க்கை துணை என்பவள் எவ்வளவு மகத்துவம் பொருந்தியவள் என்பதை இந்த வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இங்கு எனக்கு கருத்துரையாடலில் பங்கேற்க வாய்ப்பு அளித்தமைக்கு வாகை தமிழ்ச்சங்கம் மற்றும் அதன் நிறுவனம் அதில் பங்கேற்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும், அனைத்து சான்றோர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இறைவனுக்கும் இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்னைக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா நன்றி அம்மா. உங்களுடைய உரை தெளிவானதாக இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் வேகமா போயிருந்தீங்க, என்னன்னு எனக்கு தெரியல. லக்ஷ்மி அம்மா தங்களுடைய உரை சிறப்பா இருந்துச்சு. அதாவது எங்க தொட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வள்ளுவருடைய கருத்துக்களோட எப்பவுமே நீங்க மற்ற அறிஞர்களுடைய கருத்துக்களும் புலவர்களுடைய கருத்துக்களும் இங்க கொண்டு வருவீங்க. அது போல முதல்ல பலம் நிறைந்தவன். ஒரு வழக்குக்கு போனா நம்ம யாரை கூப்பிட்டு போவோம்? நம்மளை விட பலமானவங்க நமக்கு சப்போர்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவோம். அதே போல வாழ்க்கை துணை நலம்ங்கிறது என்ன? நம்ம ஒரு அளவுல ஒரு ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் கூட இருக்க துணை நம்மளை அரவணைச்சு, வா நான் இருக்கேன், நம்ம போலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுத்து, நம்மளை விட பலமான ஒரு செயலையுமே கணவன் போகலாம், இல்ல மனைவி கொஞ்சம் தாழ்ந்திருக்கலாம். ஆனா மனைவிங்கிறவ எப்பவுமே தாழ்ந்திருக்க கூடியவளே கிடையாது. காலத்துக்கு ஏற்ப, நவீன காலத்துக்கு ஏற்ப எல்லாமே மாற்றம் அடைந்துகிட்டே வருது அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க. அதாவது வாழ்க்கை துணை நலம்ங்கிறது இறைவன் நம்ம வாழ்க்கை, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எப்படி பலம் நிறைந்தவனாக துணையாக இருக்கிறான் அப்படிங்கிறது உங்களுடைய பொழிவுல இருந்து ரொம்ப அருமையா தெரிஞ்சுது. பாத்தீங்கன்னா, ஔவையாரை தொட்டு அபிராமி பட்டர், அருணகிரிநாதர், திருநாவுக்கரசர் என்று அவர்களுடைய கருத்துக்களை மட்டும் அல்லாமல் அவங்க இந்த தெய்வத்தை வழிபட்டதால எவ்வளவு அளவுக்கு நன்மை அடைஞ்சிருக்காங்க, அதே நன்மையை ஆற்றுப்படுத்துதல் செயலையும் இங்க நீங்க சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி அம்மா. உங்களுடைய சிறப்பான இந்த உரைக்காக வாகை தமிழ்ச்சங்கத்தின் வாயிலாக நன்றிகளை கூறுகிறோம். நன்றி அம்மா. அடுத்தபடியாக நன்றி அம்மா. அம்மாவை தொடர்ந்து வரக்கூடிய நம்ம கலந்துரையாடல் பொழிவாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, முனைவர் முனியாண்டி ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. ஐயா வாருங்கள் ஐயா, களம் உங்களிடம். இந்த நேரம் உங்களுக்கான நேரம். தங்களுடைய கருத்துக்களை கேட்க ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன். வாருங்கள் ஐயா. வணக்கம். வாகை தமிழ் சங்கத்தின் ஒரு சிறந்த நிகழ்வில் முதலில் என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறேன். நேர மேலாண்மை என்பது முக்கியமானது. நேர மேலாண்மை என்பது அது இருந்தால் நிகழ்வு என்பது சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. வாழ்க்கை துணை நலம், வாழ்க்கை துணை நலம். எல்லோரும் தலைப்பை ஒட்டி பேசினார்களா, தலைப்பை விட்டு அங்கு தாவினார்களா என்று தெரியவில்லை. இதில் நாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இரண்டு. அதாவது வாழ்க்கை துணை நலம். ஒரு மனைவியின் பெருமை, மனைவியிடம் இருக்கின்ற நல்ல பண்புகள், அந்த மனைவி இல்லறத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள். இது இல்லறத்திற்கு உட்புறமாக இருக்கின்ற ஒரு பெண்ணின் சிறப்பு. இல்லறத்திற்கு உட்புறமாக இருக்கின்ற ஒரு செல்வு. அதாவது மனிதன் சொல்ல இறைவன் கேட்பது திருவாசகம், இறைவன் சொல்ல மனிதன் கேட்பது கீதை, மகன் சொல்ல தகப்பன் கேட்பது பிரணவ மந்திரம், மனைவி சொல்ல கணவன் கேட்பது வாழ்க்கை துணை நலம். இந்த உலகம் என்பது ஒருவரால் எழுதப்பட்டதல்ல, எல்லா மனிதருக்கும். அதாவது வாலிபங்கள் ஓடும், வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடிகோட்ட வந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது. வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் தேவை, அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? இது ஒன்று. ஆரம்பத்தில் விழுதினை போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே, வாழைக்கன்று அன்னையின் மடியில் வாழ்வது போல வாழ வந்தாயே. இது கண்ணதாசன் பாட்டு. இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், நாம் 3 விஷயம். வாழ்க்கை என்பது மனிதனுக்கு 2 விஷயங்களை கொடுக்கிறது. ஒன்று அக வாழ்க்கை, புற வாழ்க்கை. அக சரியாக அமையாத பட்சத்தில் புற வாழ்க்கையில் நாம் வெற்றியை எட்ட முடியாது.
அதைத்தான் அழகாக சொன்னோம். அந்த பழைய சங்க இலக்கியங்களிலே ஒரு பாடல் உண்டு. வினையே ஆடவருக்கு உயிரை, வினையே ஆடவருக்கு உயிரை, மனை உரை மகளிருக்கு ஆடவர் உயிரைம்பாங்க. மனை உரை மகளிர், அதாவது வீட்டில் இருக்கின்ற பெண்கள். இன்றைய காலகட்டம் என்பது இரட்டை பொருளாதாரத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை. இந்த இரட்டை பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு எண்ணம் நமக்குள் திணிக்கப்பட்டதின் விளைவே நாம் இன்று நீ பெரியாளா நாம் பெரியாளா என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கிடையாது. கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய இல்லறம் வெற்றி பெற முடியும். இது சாத்வீகமான கருத்து. நாம் எப்போதுமே என்ன நினைப்போம் என்று சொன்னால், நாம் சொல்கின்ற பேச்சை எடுபட வேண்டும், பிறர் எடுபடக்கூடாது என்போம். அப்படி என்கின்ற போது இந்த குறள், அதாவது சொல்லப்பட்ட வாழ்க்கை தளத்தில் சொல்லப்பட்ட குறளில் நீங்கள் ஒரு விஷயத்தை தான் நான் இப்ப இங்க சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்னா, ஒரு மனைவியின் பெருமை எப்படி இருக்க வேண்டும் குடும்பத்திற்கு, அந்த நல்ல பண்புகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவியின் கடமை எப்படி இருக்க வேண்டும். பெண் என்பவள் வாசல் பட்டிக்கும் அடுப்படைக்கும் ஓடி ஓடி ரன்னெடுத்து ரணமாகி போனவர் என்று கவியரசர் வைரமுத்து அவர்கள் சொல்லுவார்கள். பானையிலே சோறு இல்லை என்றாலும் வெறுங்கையால் தலாவி கொண்டு எல்லாவற்றிற்கும் கொடுத்து விட்டு எனக்கு இருக்கிறதே என்று ஒரு குறுநகை புரிந்து விட்டு பசியோடு பட்டினி கொடுப்பவள் தான் அம்மா. நாம் பேசுகிறோம் அலைபேசி இல்லாத காலத்தில். இந்த அலைபேசியை எடுத்துக்கொண்டால் நிறைய பெண்கள் அலைபேசி தெரியாது, ஆண்ட்ராய்டு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த அம்மாவிற்கு அன்பு செலுத்த மட்டும் தெரியும். இந்த உலகம் உலகமாக இருப்பதற்கு காரணம் வாழ்க்கை துணையில் உள்ள பண்புகளும் கடமைகளும் நற்பண்புகளும் மாறாதிருப்பது. அன்றும் சரி இன்றும் சரி உறவுகளின் உறுதி. நாம் எப்பொழுதும் ஒன்றை குறை சொல்லுகின்றோம், மரத்தை குறை சொல்லுகின்ற போது கிளைகளை வெட்டுகிறோமே ஒழிய வேறில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் பார்ப்பதே இல்லை. ஆனால் வள்ளுவன் சொல்கிறார், என்ன சொல்கிறார், ஒரு பெண் என்பவள் யாருக்கும் அடிமை இல்லை. அதுதான் அழகா பாரதி என்ன சொல்லுவார் அப்படின்னா, கற்பன்று வைத்துக் கொண்டால் ஆணும் பெண்ணும் இருவருக்கும் பொதுவில் வைத்து விடுவோம் என்று சொல்வார். கற்பு என்பது நம்மை சார்ந்ததல்ல, உள்ளம் சார்ந்தது. உள்ளம் சார்ந்த ஒரு விஷயம். நானும் சரியாக இருக்கிறேன், நீயும் சரியாக இரு, நானும் உழைக்கிறேன், நீயும் உழை. எண்ணங்களை பகிர்ந்து கொள்வோம், துன்பங்களை பகிர்ந்து கொள்வோம், இன்பங்களை பகிர்ந்து கொள்வோம். அதுதான் வாழ்க்கையிலே ஒரு சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான எண்ணம் வருகின்ற போது வள்ளுவருக்கு ஏன் வாழ்க்கை துணை என்று சொல்கிறார். அதாவது இல்லறத்துக்குரிய துணையான மனைவியின் பெருமையையும் நற்பண்பு கடமையை சொன்னவர் ஏன் ஆண்களுக்கு சொல்லவில்லை? நன்றாக யோசனை பண்ணி பாருங்க. இப்ப பெண்களுக்கு வாழ்க்கை துணை இல்லைன்னு சொன்னா ஆண்களுக்கு சொல்லலாம், ஏன் பெண்களுக்கு மட்டும் சொல்லணும் அப்படின்னா, அங்கதான் நீங்க ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். தாய்மொழின்னு சொல்றோம், தாய் சிறந்த கோயிலும் இல்லைன்னு சொல்றோம், தாயை துணைன்னு சொல்றோம். ஆண் தெய்வங்களை விட இங்கு பெண் தெய்வங்கள் தான் அதிகம். அதனால பெண்ணுக்கு முக்கியத்துவத்தை வள்ளுவர் இங்கு சொல்லுகிறார். வாழ்க்கை துணைன்னா ஒரு கணவனின் கடமைகள் இருக்கிறோம், கணவனின் பண்புகள் இருக்க வேண்டும். ஆனால் கடமையும் பெருமையும் நல்ல பண்புகளும் பெண்ணிடமிருந்து பிறக்க வேண்டும். ஒரு குழந்தை பெண்ணிடமிருந்து உருவாகுவது போல் ஒரு நல்ல பண்புகளும் நல்ல எண்ணங்களும் பெண்ணிடமிருந்து பிறகுன்ற போது ஒரு குடும்பம் சரியாக இருக்கும். அதுதான் ஆனந்தம் விளையாடுகின்றது. அதுதான் உண்மை. அதைத்தான் அவர் அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், நான் முதல் குரல்ல சொல்றேன் அப்படின்னா, கண்ணதாசன் சொன்ன மாதிரி, கண்ணதாசன் ஒரு முறை தன்னுடைய உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விளைத்திருப்பாயே, கண்ணை இமை போல் காத்திருப்பாயே என்று சொல்லி வருகிறோம் பாலங்குளம் படத்துல. இதை எதுக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மனைவி என்பவள் கணவனுக்கு அடிமை கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பாரதியார் ஒரு முறை நிவேதிதா அம்மையாரை போய் பார்க்க போறாங்க. அவங்கள பார்த்த உடனே பாரதியாரோட உடம்புக்குள்ள உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் ஒரு தெய்வீக உணர்வு அப்படியே நரம்புகள்ல வருது. இத்தனைக்கும் அந்த அம்மா நம்ம இந்திய தேசத்தை சேர்ந்தவர் அல்ல. இருந்தாலும் அவங்கள பார்த்த உடனே பாரதியை பார்த்தோம்னா அந்த அம்மாவுக்கு ஒரு உணர்வு தோண்டி இருக்கிறது. உடனே பாரதி உங்களை பற்றி தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னோன்னு அவங்க கேட்கிறாங்க ஒரு கேள்வி, உங்கள் இல்லத்தரசியை எங்கேன்னு கேட்கிறாங்க. அப்ப பாரதியார் சொல்றாரு,
எங்கள் நாட்டில் எங்கள் குடும்பத்தில் பெண்களை வெளியே அழைத்து செல்லும் பழக்கம் இல்லை என்று சொல்கிறார்கள். இவ்வளவுதான். அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சிரம் அதிகமாகி விடுகிறது. அப்ப அவர் சொல்றாங்க, உன்னில் பாதி உன் மனைவி, உன் செயலில் பாதி உன் மனைவி. அப்படி இருக்கின்ற போது உனக்கு உயிராக இருக்கின்ற ஒரு பெண்ணை வீட்டில் வைத்துவிட்டு நீ மட்டும் வெளியே வந்து சுதந்திரத்தை பற்றியும் பெண்ணடிமையை பற்றியும் பேசுகின்ற போது அது கொஞ்சம் நகைப்பாக இருக்கிறதே என்று சொன்னாராம். அங்குதான் அவர் ஒரு தெய்வீக தரிசனத்தை கண்டார் பாரதி. அதற்கு பிறகுதான் தெரிந்து கொண்டார். ஆகையால் இந்த விஷயங்கள் எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நாம இருப்பதை விட பெண்ணுக்கு இந்த உலகம் முக்கியத்துவம் கொடுத்தது. அதைத்தான் அழகாக வள்ளுவர் சொல்கிறார். நான் இரண்டே ஒரு பொருள் தான் சொல்ல போறேன் இன்னைக்கு. ஏன்னா நேரமின்மை, எனக்கு நேரம் அதை தான் அம்மாட்ட நான் முதலே சொல்லிட்டேன், தாழ்வான கருத்தா சொல்லிட்டேன். அதாவது, தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்வில்லா பெண். ஒரு குடும்பம் என்பது வேர். ஒரு குடும்பம் என்ற ஒரு மரத்திற்கு வேறு யார் அப்படின்னு சொன்னா பெண். பெண்மணி அவள் கண்மணியில் விசுப்பட எடுத்தாரு, பெண்கள் நாட்டின் கண்கள் எடுத்தாரு, திருமதி ஒரு வெகுமதியில் எடுத்தாரு. இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்க? நம்ம பெண்களை முக்கியத்துவம். அந்த காலத்தில் அவள் அழகாக இருந்தது. மணாலனே மங்கையின் பாக்கியமும் ஒரு படம் இருந்தது. நான் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, திரைப்படங்கள் என்று சொன்ன உடனே வள்ளுவர் ஒரு கதைகள் உண்டு வள்ளுவர் அழைத்த பிறகு வாசிக்கு தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கின்ற போது கிண்ணத்தில் வாளி அப்படி பொங்கியலாம் அப்படின்னு கூட சொல்லுவாரு. அப்ப எதுன்னா, கணவன் பேச்சை எப்படி அவர்கள் கேட்டார்கள் என்று சொன்னதை விட கணவனின் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து பெருமையை காப்பாற்றுகிறார்கள். இன்று நிறைய குடும்பங்கள் உடையாமல் இருப்பதற்கும் உடைபடாமல் இருப்பதற்கும் விவாகரத்து கேட்டு நீதிமன்றங்களுக்கு போகாமல் இருப்பதற்கு காரணம் பெண்ணின் பொறுமையும் பெண்ணின் தன்னலமற்ற தியாகமும் தான் காரணம். அதைத்தான் அவர் அழகாக சொன்னார். தன்னையும் காத்து கொண்டு தன்னை காத்துக் கொள்கிறார்கள். இன்று பெண்கள் தன்னை காத்துக் கொள்கிறார்கள். எல்லா துறையிலையும் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு நிற்கிறார்கள். அவர்களை யாரும் தடுக்க முடியாது. தன்னையும் காத்துக்கொண்டு தன்னை கொண்ட கணவனையும் பேணி, அதுதான் முக்கியமா சொல்லி, தன்னை கொண்ட தன்னை நம்பிய கணவன். ஆமா, அப்ப தன்னை நம்பிய கணவனையும் பேணி கொள்ளுதல், அதுதான் அழகாக சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த கடமை ஆண்களுக்கு இல்லையா, பெண்களே இந்த கடமையை செய்ய வேண்டுமா என்ற ஒரு கேள்வி நமக்குள் கண்டிப்பாக தோன்றும். ஆனால் ஒரு பெண்ணின் கடமையை ஒரு பெண்ணை பார்த்து சொல்றோம். ஒரு பெண்ணை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் இன்று. நாம் அதுதான் உலகம் முதலில் தோன்றிய போது பெண்ணுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. நீங்க இலக்கியங்கள்ல சங்ககால அரசைய விரும்பு அது நம்ம பாத்தீங்கன்னா, அவையம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, தையல் சொல் கேளேல் அப்படிம்பாங்க. பாரதி என்ன சொல்லுவார்னா, தையலை உயர்வு செய் அப்படின்றாரு. தையல் சொல் கேளேல் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த பொருளே வேற. நம்ம அப்ப பொம்பளை பேசையை கேட்க கூடாதா, அப்படியா என்ன ஒரு பெண்ணாக இருந்து விட்டு இப்படி சொன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. கேளேல், அதை நீங்க பிரிச்சு பாருங்க, அருமையா இருக்கும். ஆக அதை சொல்லுகின்ற போது தன்னை கொண்ட கணவனையும் தன்னை ஏற்றுக்கொண்ட கணவனையும் பேணி பாதுகாத்து, எவ்வளவு அழகான ஒரு விஷயம் பாருங்க. என்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா புது கவிதைகள் நிறைய உண்டு. வாசலில் குப்பை கூடங்கள் அதிகமாக இருக்கிறது, மனைவி தன் அம்மா வீட்டிற்கு போயிருக்கிறாள்னு ஒருத்தர் கவிதை எழுதினாரு. என்னதான் வீட்டுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும், என்னதான் வெளியிடங்கள்ல பெண்களை பற்றி நகைச்சுவையாக மனைவியை பற்றி நம்ம பேசினாலும், வீட்டிற்குள் நுழைந்தவுடன் தேடுவது மனைவியைத்தான் தேடுவோம் என்பது மறுக்க முடியாத உண்மை, நிதர்சனமான உண்மை. ஆமா, உண்மை அப்படி. ஏனென்றால் நம்ம அதுதான், தன்னை கொண்ட கணவனையும் பேணி பிறர் கூறு புகழுரைகளையும் போற்றி, அதுதான் சொன்னார். பேணி தகை சார்ந்த சொர்க்கத்தினாலே பிறர் கூறுகின்ற புகழுரைகள் இருக்கு இல்லையா, புகழுரைகள் இருக்கும், அதையும் காத்து. சோர்வு இல்லா, சோர்வு இருக்காது. இப்பதான் நான் சொல்றேன், அடுப்படிக்கும் வாசற்படிக்கும் ஓடி ஓடி ரன் எடுத்து ரணமாகி போனவர்கள் அம்மா. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, சோர்வே இருக்காது அம்மாவுக்கு. வீட்டிற்கு வருகின்ற போது மனைவி என்பவள் என்ன செய்கிறார்? மனைவி என்பவள் தாயாகி விடுகிறார். தாய்க்கு பின் தாரம் என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் இல்லை. இன்றைய மனைவி நாளைய மாமியார், அவங்க அடுத்த தெய்வ நிலைக்கு போயிடுறாங்க. அதைத்தான் சொல்றாங்க, சோர்வின்றி இல்லாதவளை மனைவி ஆவாள். ஆக பெண்ணின் கடமை என்பது சிறப்பினும் சிறப்பு.
பெண் அதைதான் அழகா இன்னொன்னு சொன்னாரு, பெண்ணின் பருத்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெரியன் அப்படின்னு சொல்றாரு. கற்பு என்னும் கலகமாக மனத்தின்மை இருந்து விட்டார். கற்பு என்பது இங்கே எதுவை சொல்கிறது? மனத்தின்மையை, மன உறுதியை குறிக்கிறது. இந்த ஆணும் பெண்ணும் சமமாகி விட்டார்கள். ஆணை போல் எல்லா துறையிலும் இருக்கிறாங்க, விண்வெளிக்கு போறாங்க, எல்லா துறையிலும் பெரிய பெரிய போட்டிகள் துறை, அத்தனை துறைகளிலும் பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் சினிமா பாடல் எழுதுவதற்கு பெண் கவிஞர்களை வரமாட்டார்கள், இன்று நிறைய எழுதுகிறார்கள், நிறைய இயக்குநர்கள் எழுதுகிறார்கள். எல்லா துறையும் பெண் எதற்கு என்ன தெரியும்? அடுப்பு பெண்களுக்கு படித்த தற்போம் அதெல்லாம் இல்லை. இப்ப அடுப்பு என்பதே இப்ப இல்லை, எல்லாருமே சமம். ஒருவர் வேலைகளை பகிர்ந்து கொள்ளுதல், ஒன்றை ஒன்றி சார்ந்து கொள்ளுதல். இப்ப என்ன செய்யணும்? உயிர்மை எழுத்தாதான் மனிதர்கள் வாழ வேண்டும். பெண்கள் சார்பலத்தெல்லாம் இப்ப வாழ்றதே கிடையாது. ஏனென்றால் தன்னை ஏதாவது தாக்கும் போது, தன்னை ஏதாவது பாதிக்கின்ற போது, ஆயுத எழுத்தாக மாறுகின்ற போது அவர்கள் ஒரு துணிவுள்ள பெண்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய உலகம். அதுதான் அவர்கள் கடமையிலிருந்தும் சரி, நல்ல பண்புகளிலிருந்தும் சரி, அவர்கள் விடாதவாறு இருப்பதுதான் வல்வற்றா திண்மை உண்டாக பெறும். எவ்வளவு அழகான ஒரு பதில்! திண்மை, உயர்வு, அந்த உயர்வான ஒரு இடத்தில் இருந்து கொண்டு நம்மை எல்லாம் வழிநடத்துகின்ற ஒரு அருமையான ஒரு விஷயங்களைத்தான் நமக்கு வள்ளுவர் கூறுகிறார். மங்களம் என்ப மறைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கற் பேரு. மனைவியுடைய நல்ல செயல்களை இல்லறத்திற்கு மங்களம் என்று கூறுவார். மங்களம் மங்களம். ஆனா அந்த மங்களத்திற்கு இன்னொரு அணியிடம் இருக்கு, அதுதான் நன்மக்கள், நல்ல மக்கள். எப்படின்னு சொன்னா, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் நோக்கத்திலே நாளை மலரும் முல்லைகளே என்று சொல்லி பாட